ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்று 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் மருத்துவம் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட தனித்துறையில் இது தொடர் காணொளியாக 4வது காணொளியாக வரக்கூடிய காணொளி. இந்த காணொளி கடந்த காணொளியில் நோய்களும் உறுப்புகளும் அந்த நோய்கள் சம்பந்தப்பட்ட சிறப்பு மருத்துவங்கள் செய்ய உகந்த நாள்கள், நட்சத்திரங்கள், திதிகள், கிழமைகள் சம்பந்தப்பட்ட தகவலை பார்த்தோம். அதை தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடாத நாள்கள், திதிகள் சம்பந்தப்பட்ட தகவலை பார்த்தோம். அடுத்து அறுவை சிகிச்சை செய்ய ஏற்ற அல்லது உகந்த நாட்கள் என்று பார்க்கும்போது திதியில் வளர்பறையில் செய்யலாம். கோச்சார சந்திரன் ஜனன ஜாதகத்தில் உள்ள குருவை பார்க்கும் நாளில் பண்ணலாம். ராசியை குரு பார்த்தால் மிகச்சிறந்தது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த உடலில் எந்த பாகத்தில் சிகிச்சை செய்கிறீர்களோ அந்த இடத்தையும் கோச்சார சந்திரனையும் குரு ஒருங்கே பார்க்கும் சூழ்நிலை அமையும் பட்சத்தில் உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த செலவுக்கு பணம் வருவது என்பது சுலபமாக அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் விதிவிலக்கு என்று பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் குரு பார்ப்பது என்பது அவ்வளவு சிலேக்கியமாக இல்லை. எப்படி ஒரு ஸ்தானத்தினுடைய பலனை வளர்த்துகிறதோ அதே போன்று நோயையும் வளர்த்துகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. நோய் தீர்ந்து முதலில் குளிக்கும் நாள் என்று அந்த காலத்திலேயே வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அசுவதி, பரணி, கிருத்திகை, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூஷம், பூரம், அஸ்தம் ஆகிய நட்சத்திரங்களில் நோய் தீர்ந்து மருத்துவத்திலிருந்து வெளியே வந்து முழுமையாக உடல் முழுவதும் நீரால் குளிக்க உகந்த நட்சத்திரங்களாக இந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்களில் இதற்கு தாராபலம், சந்திரபலன் அமைய வேண்டும். அதாவது தாராபலம் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது அது சிறப்பான நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தது 1, 3, 5, 7, 9 இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைவதில்லை என்று சொல்லப்படுகிறது. இருந்தபோதிலும் 9வது நட்சத்திரங்கள் சிறப்பு என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 1வது நட்சத்திரம் சிறப்பு என்று சில நூல்களிலும் சில ஆசிரியர்களும் சொல்கிறார்கள். ஆனால் இது நடைமுறையில் ஒத்துப்போகவில்லை. ஆக 1ஐயும் 9ஐயும் தவிர்ப்பது என்பது சாலச் சிறந்தது. இதை நடைமுறையில் பாருங்கள். என்னுடைய அனுபவத்தில் இது 1வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம் நடைமுறையில் ஒத்துப்போகவில்லை. பெரிய பாதிப்பை தருகிறதோ இல்லையோ வளர்பறை அதாவது சுபிட்சத்தை தருவதில்லை என்பது நடைமுறையில் காண முடியாது. அடுத்து நோய் ஏற்படும் கிரக வகைகள் என்று வரையறுத்து சொல்லிவிட்டிருக்கிறார்கள். வாதம் என்று பார்க்கும் பொழுது சந்திரன், சுக்கிரன், சனி, புதன் இவர்கள் சம்பந்தப்பட்டால் 6ஆம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டால் வாதம் சம்பந்தப்பட்ட வழிகள் சம்பந்தப்பட்ட செயல்கள் மட்டுப்படுவது அல்லது தடைபடுவது போன்ற நிகழ்வுகளை அடையாளம் காட்டுகிறது. சந்திரன் சம்பந்தப்படும் போது இரத்த ஓட்டத்தினுடைய சீர்கெட்ட தன்மை நிலையை மாற்றி அமைக்கிறது. அதே சமயத்தில் சுக்கிரன் சம்பந்தப்படுவது உடலில் உள்ள நீர் உறுப்புகளினுடைய செயலாக்கம் குறைந்து பாதிக்கப்படுகிறது. அடுத்து சனி சம்பந்தப்படும் பொழுது எலும்பினுடைய முடிவு பகுதியான மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களால் மனிதன் செயலிழந்து போவது அல்லது நடைமுறை இயக்கத்தை குறைத்து கொள்வது போன்ற தொந்தரவுகளை அடையாளம் காட்டுகிறது. அடுத்து புதன் என்று பார்க்கும் பொழுது நரம்பு சம்பந்தப்பட்ட பகுதியில் ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்தினுடைய தடையால் இயக்கங்கள் பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நரம்பில் என்று பார்க்கும் பொழுது இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையால் வலி ஏற்பட்டு அந்த வலியை குறைத்து கொள்ளவோ அந்த வலியை விலகவோ இயக்கத்தை குறைத்து அதாவது கையையே காலையை மடக்க முடியாமல் வலி அதிகமாக இருப்பதால் அதை மடக்குவதை நீட்டுவதை குறைத்து கொண்டு அதன் மூலமாக வரக்கூடிய தடைகளை இது அடையாளம் காட்டுகிறது. அடுத்து பித்தம் என்று பார்க்கும் பொழுது சூரியன், செவ்வாய் அதிக பித்தமாக காட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தது
புதன், ராகு, கேது குறைந்த பித்தத்தை அடையாளம் காட்டுகிறது. சூரியன், செவ்வாய் என்று பார்க்கும் பொழுது முழுமையாக வெப்பம் சம்பந்தப்பட்ட பித்தமாக அடையாளம் காட்டப்படுகிறது. புதன் சம்பந்தப்படும் போது அலர்ஜி சம்பந்தப்பட்டது, ராகு சம்பந்தப்படும் போது அலர்ஜி சம்பந்தப்பட்டது, கேது என்று பார்க்கும் பொழுது தடைபடுவதால் ஏற்படக்கூடிய பித்தத்தால் அடையாளம் காட்டப்படுகிறது. அடுத்து கபம் என்று பார்க்கும் பொழுது குரு, சந்திரன், சுக்கிரன், அதாவது முழுமையான நீர்வீடுகள் என்று பார்க்கும் பொழுது, நீர் கிரகம் என்று பார்க்கும் பொழுது முழுமையான நீர் வீட்டுக்கு சொந்தக்காரன் கடகத்துக்குரிய சந்திரனும் மீனத்துக்குரிய குருவும் இவர்கள் உடலில் உள்ள நீர் சம்பந்தப்பட்ட, சளி சம்பந்தப்பட்ட, கபம் சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்குவதில் அதிகம் வல்லமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சுக்கிரன் இவர்களுக்கு துணை புரியக்கூடிய தன்மையோடு இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து நோயை செயல்படுத்தும் காரணிகள் என்று தனியாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அது சனி அல்லது கபம் என்ற வரிசையிலும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். ராசி பாவகம் என்று பார்க்கும் பொழுது நோயினுடைய வெளித்தன்மையை அல்லது வெளிப்பகுதியை வரக்கூடிய நோய்களை அடையாளம் காட்டுகிறது. இது இல்லாமல் இது சம்பந்தப்பட்ட முகம் வீங்குவது, கால்கள் வீங்குவது அல்லது உடலில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வீங்கி வெளியில் அடையாளம் காட்டக்கூடியது. நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது நோயினுடைய உள் உறுப்புகள், அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்டது, இதயம் சம்பந்தப்பட்டது மற்றும் கல்லீரல் சம்பந்தப்பட்டது, கணையம் சம்பந்தப்பட்டது, சிறுநீரக சம்பந்தப்பட்டது, அதாவது உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அடையாளம் காட்டுகிறது. அடுத்தது அதிபதிகள், ஒவ்வொரு கிரகத்தினுடைய அதிபதிகளினுடைய தாக்கங்கள், அதனுடைய செயல்பாடுகள் கூடுவதாலோ அல்லது குறைவதாலோ ஏற்படுகின்ற நோய்களை அடையாளம் காட்டுகிறது. கோச்சாரம் என்று பார்க்கும் பொழுது கிரகம் அன்றாடம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பால்வெளி மண்டலத்தில் நகரக்கூடிய தன்மையை வைத்து நோயை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். தற்காலிக நோயை அடையாளம் காட்டுகிறது. இது ராசியினுடைய காரகத்துவத்தினுடைய நோய்கள் வருகிறது. குறிப்பாக சந்திரன் சம்பந்தப்பட்டால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவு, சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கண்ணீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, உமிழ்நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, சிறுநீரக சம்பந்தப்பட்ட தொந்தரவு, விந்து சுரப்பினுடைய சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இது இல்லாமல் கணையம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அடையாளம் காட்டுகிறது. அடுத்து இதே தற்காலிக நோயில் கிரக சேர்க்கையினுடைய காரகத்துவ நோய் வரும், அல்லது இதை ஒரு குறிப்பிட்ட 6ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 6க்குரியவனுடைய சம்பந்தம் பெற்று 6க்குரியவனுடைய நட்சத்திரமோ அல்லது 6க்குரியவனுடைய பார்வையை பெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட கிரகத்தினுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருகிறது. அந்த கிரகத்தை கடக்கும் பொழுது, அந்த ராசியை கடக்கும் பொழுது அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை அமைந்து விடுகிறது. அடுத்தது தசாபுத்தி அந்தரம் என்று பார்க்கும் பொழுது இது நீண்டகால நோயை தருகிறது. அதாவது சூரியன் என்றால் 6 வருடம் வரை அதுக்கான பாதிப்பு இருக்கிறது. சந்திரன் என்றால் 10 வருடம் வரை அந்த நோய் தீர்வதில்லை. செவ்வாய் என்று பார்க்கும் பொழுது 6 வருடம் வரை அந்த நோய் இருக்கிறது. ராகு என்று பார்க்கும் பொழுது தொடர் வைத்தியத்துக்கு உட்பட்டு 18 வயது வரை, அதாவது 18 வருடம் வரை இருக்கிறது. குரு என்று பார்க்கும் பொழுது 16 வருடம் வரை இருக்கிறது. சனி என்று பார்க்கும் பொழுது 19 வயது வரை இருக்கிறது. இதில் சனி புதன் சம்பந்தப்பட்டது 17 வருட காலம் இருக்கிறது. இதில் இந்த 17 வருட காலம் வரக்கூடியது நரம்பு முடிச்சு நோய்கள், தோல் அலர்ஜி சம்பந்தப்பட்டது, நுரையீரல் அலர்ஜி சம்பந்தப்பட்டது நோய்கள் நீண்ட காலம் இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் சுக்கிரன் என்று பார்க்கும் பொழுது அது நிரந்தர குறைபாடாகவே இருக்கிறது. அதற்கான உயிர்ப்பு சக்தியை தரக்கூடிய உணவுகள், மருந்துகள் எடுக்கும் பொழுது அது கட்டுப்பாட்டுக்குள் வந்து நோய் இல்லாமல் இருப்பது போன்ற நிலையை அடையாளம் காட்டுகிறது. அந்த ஊக்க சக்தியினுடைய அல்லது மருந்தோ அல்லது உணவுகளோ குறையும் பொழுது அது நோயாக அடையாளம் காட்டுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. கேது சம்பந்தப்பட்டது மனம் சார்ந்த விஷயங்களின் மூலமாக நோய்கள் வருகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதத்திலேயும் அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதில் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது அது நோயாகவோ அல்லது நோயினுடைய நிவர்த்தி காலமாகவோ நடைமுறையில் அடையாளம் பார்க்கப்படுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, இந்த மருத்துவம் சார்ந்த பதிவுகளை உங்களுக்கு தெரிந்த அனைவர்களுக்கும் இதை பகிருங்கள். இதை காலப்போக்கில் தரக்கூடிய காணொளிகளை ஒன்று சேர்த்து வைத்து பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது நூலில் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இல்லாமல் இந்த 26 வருட அனுபவத்தில் கிட்டத்தட்ட நிறைய ஜாதகங்களை
என்னிடம் வரும் வாடிக்கையாளர்களுடைய ஜாதகத்தை சேகரித்து வைத்து அதில் ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நடைமுறை வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கும் பொழுது நிறைய தகவல்கள் இருக்கிறது. அந்த தகவலையும் சேர்த்தே உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்து கொண்டு வருகிறோம். அதே சமயத்தில் இந்த மாதிரி பதிவுகள் வரவு செலவு இல்லாமல் இந்த பூமியில் பிறந்துவிட்டோம், இறக்கப் போகின்ற பயணத்தில் போய்கொண்டிருக்கிறோம். இதில் நம்மை நாம் தக்க வைத்து கொள்வதற்கும் அல்லது நாம் இறந்த பிறகும் நமது சந்ததிகளும் இந்த சொந்த பந்தங்களும் அல்லது இந்த மனித சமுதாயமும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மால் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பதிவுகளை தந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக உங்களுக்கு இந்த மருத்துவ ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகளை முடித்து பார்க்கும் பொழுது இதை தொடர்ந்து கவனித்து வருவர்களுக்கு இந்த மருத்துவம் சார்ந்த பதிவுகளுக்கு மட்டும் உங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தது சரி என்று தோணும் வகையில் அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தியம். இந்த பதிவுகள் நோய்கள் சம்பந்தப்பட்டது, அதற்கான மருத்துவம் சம்பந்தப்பட்டது, அதற்கான காலங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த புவியில் ஏதாவது ஒரு மனிதன் எங்காவது ஒரு இடத்திலிருந்து இதை தேடிக்கொண்டிருக்கலாம் அல்லது இந்த தகவலுக்காக காத்து கொண்டிருக்கலாம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பதிவுகளை பார்த்தவுடன் உங்களுக்கு மனதில் சம்பந்தப்பட்ட ஏதாவது எண்ணங்கள் தோன்றுமானால் அந்த எண்ணங்களை கருத்து பெட்டியில், அதாவது கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு அனுப்புங்கள். எங்களுக்கு அவகாசம் இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தகவலை பதிலாக தருவோம் என்பதை கூறிக்கொண்டு மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தினம். தங்கமான மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.